வாழ்க வளமுடன். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றது. அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்தண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி ஆதியனும் பரம்பொருள் நீ நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றே இன்பம் காண்போம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞானக் குண்டலினி எனும் என்மை உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, இந்த உலக சமாதான ஆண்டு 19 ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நமது அந்தியூர் மனவளக்கலை மன்றத்தைச் சேர்ந்த மன்றத்திலே ஒரு நடைமுறை தத்துவமாகிய சொல்லுதல் யாருக்கும் எளிய என்று ஒரு தலைப்பினை ஏற்படுத்திக் கொண்டு நமது மகிழ்ச்சிகளுடைய வேதாத்திரி மகிழ்ச்சிகளுடைய கருத்துக்களை சிந்தனை செய்வோம். நண்பர்களே, மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. பல வித்தியாசம். மிருகங்களுக்கு சிரிக்க தெரியாதுவாங்க. லாஃபிங் அயனா என்று ஒரு மிருகம் இருக்குது. அது கத்துறதே சிரிக்கிற மாதிரி இருக்கும். மிருகங்களுக்கு அழ தெரியாதுமாங்க. அது என்னமோ வாஸ்தவமாக தான் இருக்குது. துக்கம் கொண்டாடுமே தவிர மிருகங்கள் அழுவதில்லை. சொல்லி சொல்லி அழுவதில்லை. என்ன பெத்த ராசாவே, என்ன விட்டுட்டு போயிட்டியே என்ற மாதிரி மிருகங்கள் சொல்லி சொல்லி அழுவதில்லை. இத மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதுல மனிதனுக்கு பேச தெரியும் என்பது ஒரு மேன்மை. மிருகங்களும் பேசத்தான் பேசுகின்றன. அவற்றினுடைய பாஷை நமக்கு புரியறதில்லை. இந்த விக்ரமாதித்தனை தான் எல்லா மிருகங்களுடைய பாஷையும் புரியும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்.
காக்கா கூட பேசுது தெரியுமா? வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துக்கோ, கா கான்னு கத்தும். நான் சொன்னது சரிதானே? அப்படியே கத்தும் அது. என்ன கீ கீன்னு கத்தும். இந்த காவல அவ்வளோது வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க வந்து ஆராய்ச்சியில் எடுத்து வச்சு பார்க்கணும். ஒன்றும் நஷ்டம் இல்லையே. அவ்வாறு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா மௌனத்துக்கு போயிடுவீங்க. சொல்ல தேவையில்லை, எதையும் சொல்லிட்டு மாட்டிக்க மாட்டோம். ஆகவே ஆராய்ச்சி மேற்கொள்ளுங்க. பாருங்க காக்காய இப்படி 2 கொதிக்க வச்சு, இப்படி 2 கொதிச்சு வச்சு கா 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 அப்படி நாம கவனிக்கிறோமான்னு பார்க்கணும். கவனிக்கிறோமான்னு பார்த்த பாடு 2 கா கா கான்னு அர்த்தம். அதான் ஏதோ கேட்குது போல் இருக்கு. உள்ள போய் ஒரு தொண்டு தோசை எடுத்தாருக்காட்டி போயிடும். அனுபவம் உண்டா? குடுகுடுப்பக்காரன் மாதிரி அதுவும் ஏதோ சொல்லுது. என்ன சொல்லுது? விருந்தாடி வராங்க, கூட போட்டு வடிங்க, அப்பதான் எனக்கு எச்சலையில வந்து விடும், நான் 2 பொறுக்கி திங்கலாம். அது என்னமோ விருந்தாடி வராங்கன்னு சொல்லிதான் கத்தும். இந்த மாதிரி கத்துறத பார்க்கணும். ஏதோ அம்முடாரை நினைச்சிட்டு பொண்டாட்டியோ, பொண்டாட்டி நினைச்சிட்டு பிள்ளையோ கத்துறத வித்தியாசப்படுத்தி நீங்க பார்க்கணும். பல முறை காக்காய் கத்துவதை நீங்க கவனிச்சாதான் தெரியும். குமாரி கமலான்னு ஒரு டான்சர், சினிமா நடிகை கூட. அவங்க வீட்டுக்காரர் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஆர்.கே. லட்சுமணன். அவர் ஒரு சித்திரக்காரர், கரிகேச்சர் எழுதக்கூடியவர். அதாவது கருத்து படம், என்ன அதுக்கு பேரு, கார்ட்டூன். கார்ட்டூன் நகைச்சுவை கார்ட்டூன் இல்லை, தினத்தந்தி தான் கரெக்டா போடுவோம், கருத்து படம்னு. அவரு கருத்து போட்டுட்டே இருப்பாரு, ஒரு காக்கா எழுதுவார். ஒவ்வொரு காக்காயும் நிஜ காக்கா மாதிரி இருக்கும். ஆனா அவர் எழுதிய ஆயிரக்கணக்கான காக்கையில எந்த காக்காயும் இன்னொன்னு மாதிரி இருக்காது. அந்த பாஸ்டர்ல வித்தியாசம். இந்த பக்கம் பாக்குற மாதிரி, அந்த பக்கம் பாக்குற மாதிரி, திரும்பி பாக்குற மாதிரி, எழுந்து பறக்க போற மாதிரி, பறக்கிற மாதிரி, அந்த மாதிரி வித்தியாசமா எழுதுவார். அது அவருடைய ஹாபி. நீங்க காக்காய பாத்தீங்கன்னா, உலகத்தார் பழசியில சொல்லவா, சனீஸ்வரனை பாக்குறதா அர்த்தம். சனீஸ்வரனை பார்த்தா என்ன செய்யணும்? எப்பா என்னை விட்டுடுப்பா, உனக்கு ஒரு கும்பிடு என்று சொல்லணும். காக்காயை பார்த்தா சனீஸ்வரனை பார்த்த புண்ணியம், திருநாத்துக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு போக வேண்டியல. அதனுடைய அசைவுகள், கத்தல்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஒரு காய் இல்லை, நூற்றுக்கணக்கான காவை நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம். அப்படிங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆமடான் பொண்டாட்டி விருந்தாடி வராங்கிறத அது சொல்லக்கூடிய கத்தலை நீங்க சீக்கிரமாக கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ அந்த காக்கா ஏங்கத்துது, மெசேஜ் சொல்லுகிறது, செய்தியை சொல்லுகிறது, பின்னால வரப்போறது முன்னால சொல்லுது. ஓ, அவ்வளவு ஞானமா காக்காய். அவங்க அங்க வராங்கல்ல, எங்க ஈரோடு வந்து இறங்கி அந்தியூர் பஸ்ஸுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது காக்காய் தெரியும். அதாவது உங்களை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நேரம் வீட்டுல இருப்பாங்களா, ஐயா சமையல் நடக்குமா, நம்ம போனா சாப்பிடலாமா, வீட்டை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போயிருந்தா என்ன பண்றது, ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா, அப்படி உங்களை நினைக்கிறாங்க இல்லையா, காக்காய்க்கு நினைவாங்க. காக்காய் தட்டி வந்து உட்காந்துக்கிட்டு இது மாதிரி வராங்க, உங்களை நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு, சீக்கிரமா வந்துடுவாங்க, நீங்க என்ன பாருங்களேன் அப்படின்னு சொல்றோம். ஆகவே மொழி என்பது எதற்கு வந்தது? ஒருவர் கருத்தை இன்னொருவருக்கு சொல்வதற்காக வந்தது. இது எப்ப தெரியுமா அதோட அருமை தெரியும்? நாம மௌனம் போட்டுக்கிட்டோம்னு நல்லா தெரியும். மௌனம் போட்ட அனுபவம் உண்டா? வீட்டிலேயே இருந்து மௌனம் போட்ட அனுபவம் உண்டா? பேனு அரிக்கிற மாதிரி நாக்கு அரிக்கும், பேசணும் போல இருக்கும், ஒன்னும் செய்தி இருக்காது. தட்டி கொடு,
அப்படின்னு கேட்கணும் கூட அவசியம் இல்லை. என்னமோ சிண்ட பிச்சுக்கலாம் போல் இருக்கும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். எழுந்து ஓடிடலாமான்னு தோணும், மௌனத்தை கலைச்சிடலாமான்னு தோணும். அங்க போகலாமா, எங்க போகலாமா, அங்க போய் நிக்கிறது, இங்க போய் நிக்கிறது. என்ன காரணம்? வாயை திறந்து பேசுறது அவ்வளவு சுலபம். வாயை திறந்து பேசி 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 வாயை திறக்காம பேசாம இருக்க முடியறதில்ல. நண்பர்களே, அவ்வாறு பேசும் பொழுது என்ன பேசலாம்? யாரோ வராங்க, அவங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. நம்ம பார்க்கவில்லை, ரோட்டோட போறாங்க, பேசணும் போல இருக்கு. என்னங்க எந்த பக்கம் போறீங்க? என்ன அந்த பக்கம், பார்த்து நாளாச்சு. அவங்ககிட்ட சொல்றதுக்கு வேற செய்தி ஒன்றும் இல்லை. நீங்க வீட்டு வாசல்ல நட்டு மதில் சுவத்தை பிடிச்சிக்கிட்டு இதே வழியா திரும்பி வருவீங்களா, வேற வழியா போவீங்களா? உங்களுக்கு என்ன வேண்டிட்டு வரணும்? இல்லை, நான் கேட்டேன். கொஞ்சம் மனசை பொருத்தி நேரத்தை செலவு பண்ணி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்வது மாதிரியே நமது வாயை பற்றி நாமே ஆராய்ச்சி பண்ணா ரொம்ப சாதாரணமா பேசுகிறோம், சர்வசாதாரணமா பேசுறோம். நாக்கில் ஏதாவது எலும்பு இருந்தா பேசுறது கஷ்டம். எலும்பு மட்டும் இல்லை, நரம்பும் கிடையாது. அதுக்கு என்ன? இன்னொரு சமாச்சாரம் தெரியுமா உங்களுக்கு? மனித முகத்துல மிகவும் அழகான பகுதி எது? கண்ணு, மூக்கு, முல்லைப்பல், நாக்கு. எங்க கவனிக்கிறோம் அதெல்லாம் நாம? அது ஆணு நாக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், பெண்ணு நாக்குன்னு அழகா இருக்காது இல்லை. சின்ன பசங்க நாக்கெல்லாம் அழகா இருக்கும், கிழவு நாக்கு அழகா இருக்குன்னு இல்லை. எல்லார் நாக்கும் ஒரே மாதிரி அழகா இருக்கு. நாக்கில் ஒன்றும் வியாதி இல்லைன்னா, வெள்ளை படிந்து இல்லை, பொண்ணு வந்து இல்லைன்னா, சாதாரணமான ஆரோக்கியமானவங்க நாக்கு எல்லாமே அழகா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன, கண்ணாடி எடுத்து நாக்கு நீட்டி லேசா திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வாய் வலிக்கும் இல்லை. ஆமடியான நாக்கு நீட்டு சொல்லி பொண்டாட்டியும், பொண்டாட்டிய நாக்கு நீட்டு சொல்லி ஆமடியானு பார்த்தா போகுது. அதெல்லாம் யாரு காட்டுவா? ஒரு மாத்திரை போடும்போது, ஏதாவது கொடுக்கும்போது, வாங்கும்போது, தண்ணி குடிக்கும்போது பாருங்க என்ன அழகா இருக்குன்ட்டு. நண்பர்களே, அவளது அழகான நாக்குல இருந்து ஓசை வரும், சத்தம். செப்பு கொட்டுற சத்தம் போடுங்க பாப்போம். செப்பு கொட்டுற மாதிரி எனக்கு வராது. எனக்கு காரணம், எனக்கு வராது. அந்த காலத்துல பட்டாருமே செப்பு கொட்டுற சத்தம் எப்படி இருக்கும்? பட்டாருன்னு சத்தம் போடுவேன். என்னால வராது. செப்பு கொட்டுமா? நாக்குல சத்தம் இருக்குது. நீ என்ன பொய் பல்லா கட்டியிருக்கிற? வரும், கூச்சப்படுறேன். நாக்க தட்டியே தொலைதூரத்துல இருக்கிறவங்களும் கூப்பிடுவேன் நான். சத்தம் போட்டு ஒரு 200 மீட்டருக்கு அப்பால போறவங்க தெரியும் பார்ப்பாங்க. விஷில் அடிக்கிறாங்க பாருங்க, எனக்கு விஷில் அடிக்க வராது. ஓகே, நாக்கால சத்தம் போடலாம், எவ்வளவோ சத்தம் போடலாம். வண்டி ஓட்டுறாங்க, மாடு ஓட்டுறாங்க, நாக்கால ஒரு சத்தம் போடுறாங்க இல்லையா? ஒரு நிமிஷம் சத்தம் போடுவாங்க. மாட்டுக்கும் அவங்களும் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி சத்தம் போட்டா திரும்பும்னு அர்த்தம், அந்த மாதிரி சத்தம் போட்டா ஸ்லோவா போகும், இந்த மாதிரி சத்தம் போட்டா வேகமா போகும், இந்த மாதிரி சத்தம் போட்டா நில்லு நில்லு நில்லு. பழகிக்க வேண்டியதுதான். மைண்ட் கண்ட்ரோல் தான் எல்லாம். நாம நினைக்கிறத காக்கா நினைச்சுக்குத, சம்பந்தம் இல்லாதவங்க நினைக்கிறாங்க காக்கா நினைச்சுக்குது. சம்பந்தம் உள்ள மனுஷன் நினைக்கும் போது மாடு நினைக்காது. இந்த மாதிரி நாம நாக்கை பயன்படுத்துகிறோம் நல்லா. லோ 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 ரே 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 ரே. என்ன சொல்லுங்க? வெறும் நாக்க, எழுத்து கிடையாது, ஓசத்தான். அதாவது நாக்கால, குரலால, தொண்டையால, வாயால ஓசையை இட்டு
நம்ம பரிவை வெளிப்படுத்திக்கிறோம். குழந்தை தூக்க மாட்டேங்குது, அல்லது கீழே விழுந்துட்டுது, தோளை தூக்கி வச்சு தட்டிக்கிட்டே அப்படிங்கிறீங்க இல்லையா? அது அதுக்கு சந்தோஷமா இருக்கு. அன்பை வெளிப்படுத்துகிறார்கள், பரிவை வெளிப்படுத்துகிறார்கள் என்று இந்த உச்சி கொட்டுறது. அச்சோ அச்சோ அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிறாங்க இல்லையா? கீழே விழுந்துட்டாங்க பார்த்து. ஆகவே சொல் என்பது வருவதற்கு முன் குரலோசைகள் நம்மிடத்துல இருந்தன. எல்லா மிருகங்களும் அப்படியே நின்று விட்டன. எழுத்தை கூட்டி சொல் என்ற அர்த்த புஷ்டியான கம்யூனிகேஷன் மெத்தடை ஏற்படுத்தி கொள்ளாத மிருகங்கள் அப்படியே நின்று விட்டன. அதான் பறவைகளுடைய வெவ்வேறு விதமான ஒலி. அந்த ஒலி வித்தியாசம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டைன்னு நினைக்கிறேன், நம்ம ஆண்டு விழா. கோழி முட்டை போடுற போகுதுன்னா ஒரு கத்து கத்தும் தெரியுமா? அந்த கத்துச்சுன்னா பிடிச்சு கவுத்தோம். நான் அதான் எங்க ஊர் பாஷையில சோழ நாட்டுல கேறுதுமா. நான் சொல்றது புரியுதா? கோழி முட்டை போட போற கோழி இன்னைக்கு நான் முட்டை போடணும், என்னை பிடிச்சி கவுத்துங்கன்னு சொல்றதுக்காக ஒரு சத்தம் போடும். அதே மாதிரி குஞ்ச கவுட்டுட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி சத்தம் போடும். தாயை குஞ்சு பிரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, தனியா நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி உயிர் போற மாதிரி கத்தும். ஆகவே மிருகங்கள் பேசவில்லை என்றும் நாம் நினைக்க கூடாது. லிமிட்டடா அவங்களுக்கு போதுமான அளவு பேசும். மிருகங்களுக்கு யாரையும் வெறுத்து பழக்கமில்லை. அதனால வசவு வார்த்தைகள் அவற்றிடம் கிடையாது. நீ நாசமா போ என்றெல்லாம் சொல்லாது. சனினே அப்படின்னு சொல்லாது, மடையா அப்படின்னு சொல்லாது, மூளை இருக்கா என்றெல்லாம் சொல்லாது. தேவையில்லை. நாம கொஞ்சம் இறைநிலையில இருந்து அறிவு இறங்கி போற ஏற்பாடு. மிருகங்கள்லாம் இறைநிலையிலேயே இருக்கின்றன. இறைநிலையிலிருந்து இறங்கி போன ஏற்பாடு அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆகவே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளும், நல்லா இருக்கக்கூடாது என்று சில வார்த்தைகளும் வந்துவிட்டன. நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது பழைய குணம். ஆனா நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது புதிய குணம். நான் பஸ்ல வரும்போது இந்த 3 சக்கர லாரி இருக்கு பாருங்க, அதுல ஒரு எரும கண்ணுட்டிய படுக்க போட்டுக்கிட்டு ஒருத்தர் கிட்டே இருந்துட்டு உட்காந்துட்டு வர்றார். எங்கேயோ வாங்கி கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். அது பாக்குது பாருங்க, என்ன இது, இது என்ன வாகனம், இதுல ஏன் என்ன ஏத்துனீங்க, நம்மளை தாண்டி போகுது, இது எங்க போகுது, ஐ அதுல நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, எங்க அம்மா எங்க அப்படின்னு அது கண் வழியாக எனக்கு சொல்லுவது தெரிகிறது. பார்க்கணும் அல்லது கேட்கணும். பார்க்க தெரிந்து பார்க்கணும், கேட்க தெரிந்து கேட்கணும். நண்பர்களே, காக்கா கதை சொன்ன இல்லையா, ஜோடியை பிரிந்து விட்ட காக்கா. ஏற்கனவே செத்துதான் யாரும் சுட்டாங்களே. இப்பெல்லாம் எங்க ஈரோட்டில் காக்கா ரொம்ப கம்மி. அதனால எதையும் தைரியமா காயப்படலாம். அந்த ஆராய்ச்சியை நான் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன காரணம்னா, எல்லா காக்காயும் சாராய கடைக்கு போயிடுது. சாராயம் குடிக்கவா, இது குயில் கறி, இது மயில் கறி, இது புறா கறின்னு சொல்லி காக்காய் கொண்டு போய் வித்துட்டாங்க. பிடிக்கிற கட்டி அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு ஜோடியை பிரிஞ்சு போன காக்கா உட்காந்து அது சோகமா இருக்குது. ஒத்த காக்கா இருந்தாலும் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை, அது சோகமா மூஞ்சி வச்சு அப்படி. ஓ, உனக்கு ஆம்படியா பொண்டாட்டிலாம் இருக்கிறாங்க, நீ சந்தோஷமா இருக்கிற, எனக்கு வீட்டுக்காரவங்களை காணும் அப்படி. என்ன தம்பி காக்கா மாதிரி வாயை பழந்துட்டு பாக்குற, அவளை ஆனந்தமா கவனிக்கிறார். இப்படியெல்லாம் கூட செய்திகள் உலகத்திலே இருக்கின்றன.
நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அதனால ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளுதல். மனிதன் தெளிவாக பேசுகிறான். நீங்க இந்தியா முழுக்க எடுத்துக்கோங்க, உலகம் முழுக்க எடுத்துக்கோங்க, காக்காலாம் ஒரே மாதிரி கத்துமா, 2 மாதிரி 3 மாதிரி கத்தும்? ஒரே மாதிரி தான் கத்தும். ஆனா அந்த பசு பாருங்க, நம்ம ஊர் பசுலாம் மான்னு கத்துது. மேல்நாட்டு பசுலாம் செக்கு இறையிற மாதிரி இறையுது. அவங்க ஊர்ல அந்த அவங்க ஊர் மாடெல்லாம் அதே மாதிரி கத்தும், நம்ம ஊர் மாடெல்லாம் இதே மாதிரி கத்தும் போது. மனிதனுக்கு மட்டும் பாஷை என்று ஒன்று வந்து போச்சு. இது காரணம் ஆங்காங்கு தோன்றி ஆங்காங்கு வளர்ந்தவர்கள் ஆங்காங்கு பேச கற்றுக்கொண்டு அங்கேயே நின்னுட்டாங்க. வேற ஊர்ல பிறந்தவங்க வேற இடத்துல அவர்கள் மலையால் பிரிக்கப்பட்டிருப்பார்கள், கடலால் பிரிக்கப்பட்டிருப்பார்கள், நதியால் பிரிக்கப்பட்டிருப்பார்கள். ஆகவே இவங்க பாஷையை கொண்டு அவங்ககிட்ட சொல்லாம அவங்களே ஒரு பாஷையை உருவாக்கிட்டாங்க. அதனால வெவ்வேறு இடங்கள்ல பேசும் முறை வெவ்வேறு விதமாக இருக்கிறது. கொங்கநாடு தானே, நீங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? சிடவுன் சொல்லுவாங்களா? கோருங்க. கரெக்டா? கோருங்க. போகணும்னு சொல்ல மாட்டாங்க, ஓகணும். பகரம் வரமாட்டேங்குது. இங்கேயே இவ்வளவு ஒரு பாஷையிலேயே இவ்வளவு வித்தியாசம்னா உலகம் முழுவதும் உள்ள பாஷையில எத்தனை வித்தியாசம் வரும்? ஆகவேதான் ஒரு பழமொழி பிறந்தது, தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு. அந்த மாதிரி பாஷை விருத்தியாகி அதுல இலக்கண இலக்கியங்கள் தோன்றி அது இப்போ நாம புறக்கணித்து கொண்டு இருக்கிறோம். இலக்கணமாவது இலக்கியமாவது அதெல்லாம் ஏதோ பேச வேண்டியது. எழுவாய பன்மையில போட்டு பயனிலே ஒருமையில போடுவாங்க. 4 மாடும் 5 கழுவும் வந்ததே அப்படின்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இலக்கண இலக்கியம் எல்லாம் போயிடுது. அவங்க எப்படி வளர்றாங்களோ அதெல்லாம் இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் போயிடுச்சு. அப்படி இல்லாம எவ்வளவோ காலமாக உருவாக்கி பல நாகரிகத்தை கண்டு ஒரு உயர்ந்த நாகரிகத்துக்கு வந்திருக்கக்கூடிய மொழியை நாம் போற்ற வேண்டும். ஆமா, நீ மொழி படிச்சிருக்கிய, செம்மொழின்னு என்ன? அதுக்காக ஒரு போராட்டம், அறிஞர்கள்லாம் அதுக்கு போய் கூட்டம் கூட்டமா நின்று ஜெய போடுறாங்க, வாழ்றாங்க. செம்மொழியாக்கணும், தமிழை செம்மொழியாக்கணும். செம்மொழின்னா என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேன். நான் சொல்லிட்டேன், மழை நீரை சேகரிப்போம் அப்படின்னா அது செம்மொழி. நான் சொல்றது புரியுதா? நடுவில் வச்சு போடணும், போடுறது இல்லை. சித்தோடுன்னு ஒரு ஊர் இருக்கு, எங்கே மண்டலம் நடக்கக்கூடிய ஒரு ஹைஸ்கூல் இருக்குது, கொங்கு ஹைஸ்கூல் எனும் சம்திங். அதுல தினம் காலையில் கொளி, சுத்தமாக கைகளை வைத்திரு, அந்த மாதிரி எழுதிருக்குது. அதுல 5-6 இலக்கண பிழை இருக்குது. எங்க இருக்குது? பள்ளிக்கூடத்துல. இந்த மொழியை செம்மொழியாக்கணுமா? எப்படி எப்படிலாம் மொழியை வதைக்கலாமோ அவ்வாறு வதைக்கணும். ரன், நான் என்ன சொன்னேன்? ரன்னுன்னா என்ன? ரன்னுன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஜூட். இப்ப நானும் தெரியுதா ரன்னுன்னா என்ன, ஜூட்டுன்னா என்னன்னு தெரியுதா? சினிமா படத்துக்கு பேரு. எங்கிருந்து செம்மொழி வரும்? அதனால செம்மொழியாக்குவோம் செம்மொழியாக்குவோம் செம்மொழியாக்குங்கள் என்று சொல்லுதல் யாருக்கும் எளிய. இத மாதிரி வாய் பேச்சு வாய் ஜவடால தான் நாம இருக்கிறோமே தவிர போதனை செய்வோம். என்ன போதனை? இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று போதனை செய்வோம். நாம் சொல்லக்கூடிய போதனை எல்லாம் நாமே பின்பற்றுகிறோமா? அதான் மெயின். லெக்சருக்கு மெயினே அதான். சொல்லுதல், சொல், நாக்கு, இலக்கணம், மொழி என்பது பற்றி இவ்வளவு நேரம் பார்த்தோம். அவ்வாறு சொல்லுவது எதற்காக? ஒருத்தர் கருத்தை இன்னொருவருக்கு தெரிவிப்பதற்காகத்தான் சொல்.
தன் தேவையை வெளிப்படுத்தவும் தன் கருத்தையும் வெளிப்படுத்தவும் ஏற்பட்டது தான் மொழி சொல். பசிக்குது, சாப்பாடு போடு, இது வேற எவ்வாறு தெரிவிக்கலாம்னு சொல்றீங்க? ஒரு மணி வச்சுக்கிட்டு 2 மணி அடிச்சா சாப்பாடு போடு, 3 மணி ஆச்சுன்னா சாப்பாடு வேண்டாம் அப்படிதான் சொல்ல முடியும். இந்த மௌனம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நாங்களும் செஞ்சுட்டு இருந்தோம். 3 நாள் மௌனம், 24 நாள் மௌனம், 48 நாள் மௌனம் என்று இருக்கும் பொழுது நமது தேவைகளை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத போது நமது தேவைகள் நிறைவேற வேண்டுமே, முதல்ல தவம் நடத்தணுமே. இப்பெல்லாம் கேசட்டை போட்டு தவம் நடத்திடுறீங்க. கேசட்னால என்னன்னு தெரியாது. ஆகவே 1 மணி அடித்தால் தவம் தொடக்கம், 2 மணி அடித்தால் ஆக்கினை, 3 மணி அடித்தால் துரியம். அப்படியே ஒரு ஸ்லேட்ல எழுதி அங்க வச்சிருவோம். கொஞ்சம் லேட்டா வரவங்களுக்கு அடுத்த தவத்துக்கு வரத்துக்கு மணி அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி புரியும்? எந்த மணிக்கு எத்த செய்யறதுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒருத்தர் கருத்தை இன்னொருத்தருக்கு தெரிவிப்பதற்கு மிகவும் சுலபமான ஒரு முறை, மொழி, வார்த்தை, வாக்கு, சொல். இதற்காக நீங்க செலவு பண்ண வேண்டியல, செலவே பண்ண வேண்டியல. ஒரு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பணும் வச்சுக்கோங்க, செலவாகுமே. ஒரு போஸ்ட் கார்டில் நீங்க எழுதினாலும் 50 பைசா செலவாகும். நீங்க அடுத்த ஊருக்கும் 50 பைசா தான், காஷ்மீருக்கும் 50 பைசா தான். நம்ம நாட்டில் தான் ரொம்ப மலிவான சரக்கு எதுன்னா தபால் தான். இந்தியா உலகத்திலேயே மிகவும் மலிவு. 50 பைசாவில் நீங்க ஒரு செய்தியை சொல்லிடலாம் சுருக்கமா. இப்போ என்னமோ இந்த செல்லுலேயே SMS என்னமோன்னு சொல்றாங்களே, அதோட சீப் போட்டிருக்கு, அதோட சீப். ஆனால் ஏதோ 1/2 பைசாவோ 1/4 பைசாவோ செலவாகமாகாது. இங்கே வாங்க, உட்காருங்க, சாப்பிட்றீங்களா, கை கழுவுறீங்களா, கை கழுவலையா, கை கழுவிட்டு வாங்க, கை கழுவாம சாப்பிடக்கூடாது, கையை தொடச்சுங்க என்றெல்லாம் நாம சொல்வதற்கு ஏதாவது செலவு இருக்கிறதா? காசு செலவு சொல்றேன், பிரயாச செலவு இருக்குது, எனர்ஜி செலவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆகவே யார் ஒருவரும் சாதாரணமாக இன்னொருவருக்கு அட்வைஸ் கொடுப்பதை ஒரு பெருமையா நினைக்கிறேன். அடுத்தவங்களுக்கு உபதேசம், அட்வைஸ், ஆலோசனை, புத்திமதி, அத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அட்வைஸ் எப்போ ரொம்ப வேகமா வருதுன்னு வச்சுங்க, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. அது எத்தனை வைத்தியம் சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது சாதாரண சுக்கை அழைச்சி தடவுங்க, சரியா போயிடும் சொல்லுவாங்க. இல்ல டைகர் பாம்னு ஒண்ணு இருக்குது, அது சைனாவில இருந்து ஒரு பாம் வருதுங்க, நீங்க அப்படி வச்சிங்கன்னா போதும், அந்த செகண்டே தலைவலி போயிடும். அப்படி ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, கொஞ்சம் வெந்நீர்ல ஆவி போடுங்க, தலைவலி போயிடும் சொல்லுவாரு. இன்னொருத்தர் ஒரு முழுக்கு பச்சைல போடுங்க, தலைவலி போயிடும் சொல்லுவாரு. அவங்க அனுபவத்தை ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாங்க, யாரோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, செய்து பார்த்துருப்பாங்க. நாம் ஏதோ ஒரு வியாதி என்று சொன்னால் அதற்கு உடனடியாக வைத்தியம் சொல்லுவாங்க. சளின்னு சொல்லிட்டோம் வச்சுங்க, ராமகட்டி 10 போட்டுங்க, சளி சரியா ஓவர் நைட் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவர் மூக்கு சிந்திட்டு இருப்பார். ஏன் அவர் ராமகட்டி பட்டு போத்துக்கல? அது என்னங்க, ராமகனி எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, தேடி தேடி அழுத்து போச்சு, அது கிடக்குன்னு சளியை சேர்ந்துட்டேன். ராமகட்டி கிடைச்சது, அதை இழைக்கிறதுக்கு மொசாக்கி தரையில இழைக்க முடியல, அது கிடக்கு ஒண்ணு. அப்புறம் ஒரு சொரச்சொரப்பான பகுதி ஒண்ணு கிடைச்சது, அதுல தேய்ச்ச, நெத்தியில போட்டோன்னு சில்லுன்னுதான், அது கிடக்கு கழுவிட்டேன், தொடச்சிட்டேன். இல்ல அது சில்லுன்னு இல்லை, இது எப்ப காய்கிறது, நான் எப்ப தூங்குறது, அதனால அது வேணும். மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதெல்லாம் அவர்கள் செய்வதில்லை. மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதை நாம் செய்யும் பொழுது அதுல சில சங்கடங்கள், கஷ்டங்கள் இருப்பதை பார்க்கிறார். சொல்லுவது எதற்காக சொல்றாங்க? அட்வைஸ் சொல்லுதல் யாருக்கும் வெளியே என்ன அட்வைஸ் சொல்றது, புத்திமதி சொல்றது ரொம்ப பேருக்கு எல்லாருக்கும் சுலபமாக இருக்கிறது தான் இந்த தலைப்பினுடைய அடிவே. எதுக்கு சொல்றாங்க? செய்ய சொல்லி சொல்றாங்க. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க என்று செய்ய சொல்லி சொல்றாங்க.
இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் செய்திருக்கலாம், செய்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம், சுலபமான விஷயமா இருக்காது. ஒரு முறை 2 முறை செய்துட்டு அதோட அதை விட்டிருக்கலாம். சிகரெட்லாம் பிடிக்காதீங்க. அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளுங்க. சிகரெட்டை 2ஆ கிள்ளிக்கிட்டு குடிங்க. அதனால ஒரு நாளைக்கு 4 சிகரெட்டு போல ஒரு நாள் 2 சிகரெட்டு குடிச்சா போதும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்லுவார். இவர் அதை செய்து பார்த்து வெற்றி அடைந்தாரா என்பதுதான் அங்க கேட்கணும். இத மாதிரி குணத்திருத்தமாகவும் செயல் திருத்தமாகவும் புத்திமதியாகவும் மற்றவர்கள் நமக்கு சொல்லக்கூடியதெல்லாம் அவர்கள் செய்து பார்த்திருப்பார்களா என்றால் சந்தேகம்தான். அவங்க வாய்க்கு என்ன வாதம்னு சொல்லுவாங்க, நாக்குக்கு நரம்பு ஏதுன்னு சொல்லுவாங்க, வாய்க்கு என்ன வாதம்பாங்க. அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் நாம செய்து பார்க்கலாமா? செய்து பார்க்கலாம், செய்து பார்க்கணும். அப்பொழுதுதான் அதுல உள்ள சரி தப்பு தெரியும், அனுபவங்கள் கூடும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கும், குறிப்பிட்ட அனுபவம் இருக்கும், அதை செய்து பார்த்திருப்பாங்க, அந்த கஷ்டம் ஏற்பட்டிருக்கும், அந்த கஷ்ட நிவர்த்தி ஏற்பட்டிருக்கும். அதை கொண்டு ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க கெட்டு போகணுங்கிறதுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. யூக்கலிப்டஸ் அந்த மாதிரி ஒரு தைலத்திலேயே தேய்ச்சி தடவுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் கூட எனது அனுபவம் ஒண்ணு, தாய்ப்பாலிலே அந்த சொக்கை தேய்ச்சி தடவுனீங்கன்னா இன்னும் உடனே கேட்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம காதை அப்படி வச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் கவனமா கேட்கிறேன். கேட்பது யாருக்கும் எளிய, சொல்றத கேட்டுக்கிட்டே இருக்கிறது மூங்கொட்டிட்டு இருக்கிறது யாருக்கும் எளிய. அதை செய்து பார்க்கணுமே. செய்து பார்த்தால்தான் நமது அறிவு மேம்படும். நண்பர்களே, அதே மாதிரி சொல்லுதல் என்று சொல்லும்போது அட்வைஸ் மட்டும் இல்லை, திட்டுதல், ஏசுதல், பேசுதல், மனம் வருந்த பேசுதல், இதுவும் எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா வரக்கூடியது. எதுன்னா தனது சினத்தை வெளிப்படுத்துவதற்கு வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப சுலபமா வரும், ரொம்ப வேகமா வரும், ரொம்ப ஆழமா பதியும். இது யாருக்கும் எளியவா அறியவா? பேசுறது திட்டுறது இருக்குது பாருங்க, ரொம்ப சுலபமா வரும். ஆனால் அதை கேட்பவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் தெரியாதா? திட்டுனா திட்டப்படுறவங்களுக்கு என்னமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களை யாருமே திட்டது கிடையாதா? அப்பா அம்மா திட்டினது கிடையாது, யாராவது திட்டுறாங்க. வாத்தியார் திட்டினது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் திட்டினது கிடையாது, கணவன் மனைவி திட்டிக் கொண்டது கிடையாது, பெற்றோர் மக்கள் திட்டிக் கொண்டது கிடையாது. அப்பொழுதெல்லாம் மனம் என்ன பாடுபட்டது? என்ன கருத்துல இருக்கிறன்னா, இன்னைக்கு இந்த தலைப்பு, எந்த தலைப்பா இருந்தாலும் இதை கேட்டுட்டு போனீங்கன்னா என்னோட உரைய வீட்டுக்கு போய் சிந்தனை பண்ணணும். அந்த மாதிரி உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதாக எனது பேச்சு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படிதான் இருக்குன்னு நான் சொல்லவில்லை. காக்காய் கவனிக்க சொன்ன பாருங்க, நாளையில இருந்து காக்காய் கவனிங்க. அதாவது இயற்கையில் உள்ள எந்த விஷயத்தையும் நாம் கவனிப்பதனால நமது களங்கங்கள் நீங்குகின்றன, புது களங்கங்கள் வர்றதில்லை. ஆனா செயற்கை இருக்கு பாருங்க, செயற்கைன்னா இது மனுஷன்தான். மனுஷனை கவனிக்க போனீங்கன்னா அவங்களமா நமக்கு வந்துடும். காக்காயை கவனிச்சு பாருங்க, இல்லை நீங்க வேணா புறாவை கவனிச்சு பாருங்க, கோழியை கவனிச்சு பாருங்க, எத்தனை விதமான சத்தம் செய்கிறது, எத்தனை விதமான அங்க அசைவுகளை செய்கிறது. கோழி கூவுத கொக்கரக்கோன்னு என்ன கம்பீரமாக நின்று கொண்டு கத்துது பாருங்க. அத கோழிக்கு கூறதே நீங்க பாத்துக்கிட்டு உங்களுக்கு கம்பீரம் வருமே. தலையை தூக்கி சத்தமாக ஆனால் மனிதர்கள் சத்தம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா, திருப்பூர்ல ஒரு பஸ்ல ஏறி உட்காந்தேன்.
பஸ் புறப்படுறது கொஞ்சம் தாமதமாகுது. புது பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட் பெருசா இருக்கும், பஸ் கம்மியா இருக்கும், ஜனங்களும் கம்மியா இருக்கும். நீங்க போயிருப்பீங்க. 3 பேரும் அடிச்சுக்கிறாங்க வெளியில. 2 பெண்மணிகள், கிட்டத்தட்ட சம வயது உள்ள பெண்மணிகள், 4-5 வயசு கூட உள்ள ஒரு ஆண்மகன். ஏதோ அவங்க கலோக்கியலா பேசிக்கிறதுனால கிராமத்து ஜனங்க ஏதோ கொங்கு, சுத்தமான கொங்கு தமிழ் எனக்கு சரியா புரியல, அடி அடின்னு அடிச்சுக்கிறாங்க. 3 பேரும் யாரை யார் அடிக்கிறாங்கன்னு தெரியல. பொம்பளையும் அடிச்சுக்கிறாங்க, ஆம்பளையும் பொம்பளையும் அடிச்சுக்கிறாங்க. ஆம்பளைய பொம்பளை அடிக்கிறா. நீங்க பாக்கணுமே அந்த காட்சி. அதனால என்ன, எது விஷயமாக அவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள் என்று தெரியாமே எனக்கு வேடிக்கை இருக்கு. வேடிக்கைன்னா என்ன, மனம் புண்படுற வேடிக்கை. இந்த மாதிரி இருக்கிறாங்களே. என்ன விஷயம் தெரியுமா? பப்பாட்டி பின்னால போறான் ஆம்படையான், அல்லது பொண்டாட்டி பின்னால போறான் கள்ள பெருசன். யாரு பப்பாட்டி யாரு பொண்டாட்டியும் எனக்கு தெரியல. ஒருத்தி பின்னால போறத இன்னும் ஒருத்தி வடுத்தாடுக்கிறா, அவ்வளவுதான். இதே பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன வரும்? கோழி கூவுறத பாத்தீங்கன்னா கம்பீரம் வரும்னு சொன்னோம். இத பார்த்துக்கிட்டே என்ன ஆகும்? ஏன் தான் மனிதனாய் பிறந்தனோ, ஏன் எனக்கு காது வைத்தார்களோ, ஏன் அவர்களுக்கு சொல்லுதல் வைத்தார்களோ, இந்த சொல்லை என்னமா பயன்படுத்துறாங்க பாருங்க. யாரும் ஒரு மாதிரி அதுக்கு மேல ஒருத்தையால அடிக்க முடியல, ஓஞ்சிட்டா. இன்னொருத்தியோட அவன் ஏறி பஸ்ல உட்காந்துட்டான். பஸ்ஸை சுத்தி சுத்தி வந்து திட்டுறாது பொம்பளை. இவ பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து திட்டுறா. இவனும் கூடவே ஏதோ சொல்றான். இந்த மாதிரி எந்த மிருகத்திலேயாவது உண்டா? சொல்லை பயன்படுத்தும் முறை, இன்னொருவரை துன்புறுத்தும் முறை கிடையாது. ஆகவே ரொம்ப சுலபமா சொல்லிடலாம் அட்வைஸ், ரொம்ப சுலபமா மனதை புண்படுத்திடலாம். ரொம்ப சுலபமா மனதை புண்படுத்தி. என்ன சொன்னார் வள்ளுவர்? வாயினால் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, ஆவினால் சுட்டவடு. தீ புண்ணை விட கடுமையான புண்ணை நாக்கால உண்டு பண்ண முடியுதே. எந்த நாக்கால சொல்லுங்க பாப்போம். அழகான நாக்கால தீ புண்ணை விட கொடுமையான புண்ணை உண்டு பண்ண முடிகிறது என்ற இந்த நாக்கையும் சொல்லையும் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆகவேதான் இப்பொழுது நமது மனவளக்கலையில தற்சோதனை என்று ஒன்று வந்திருக்கு பாருங்க. ஆரம்பத்துல மகரிஷி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 5 செய்யறோம் இல்லையா? என்னென்ன? எண்ணமாராய்தல் தற்சோதனை, தினந்தவிர்த்தல் இல்ல, அடுத்தது ஆசை ஒழுங்கு தற்சோதனை. சொல்லுங்க. தினந்தவிர்த்தல் தற்சோதனை, பிறகு கவலை ஒழித்தல் தற்சோதனை. தற்சோதனை செய்யறீங்களோ செய்யலையோ, என்னென்ன தற்சோதனைனாலும் தெரிஞ்சு வச்சுருங்க. கடைசியா என்ன தற்சோதனை? நான் யார் என்று ஆராய்ந்து தெளிந்து கொள்ள வேண்டிய தன்னிலை விளக்கம் என்ற தற்சோதனை. இவ்வாறு இப்பொழுது 5 இருக்கிறது. முன்னால அது 3 இருந்தது. ஒரு நாள் எண்ணத்தை எடுத்துக்கொண்டு தற்சோதனை செய்ய வேண்டும் அன்னைக்கு முழுக்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் 3 மணி நேரம், ஒரு தவத்துக்கும் இன்னொரு தவத்துக்கும் இடையில மௌனம் போட்டு தானே தற்சோதனை செய்யணும். ஒரு தவத்துக்கும் இன்னொரு தவத்துக்கும் இடையில எண்ணத்தை பற்றியே ஆராய்ச்சி பண்ணுவது. அதுவும் இப்பொழுது சார்ட்லாம் போட்டு கொடுத்துடுறாங்க. எண்ணம் எழ காரணம் 6, இந்த எண்ணம் எந்த காரணத்தால வந்தது என்று நாம் அப்போ அந்த காலத்துல என்ன எண்ணம் வருது, நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, இதனால எனக்கு லாபம் என்ன, இதுல எனக்கு நஷ்டம் என்ன, இந்த எண்ணம் களங்கமா இருக்குது எனக்கு, ஆகவே எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் எனது எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வேனாக, கெட்ட எண்ணம்லாம் வராமல் இருக்கட்டும், நல்ல எண்ணம் வரட்டும். நல்ல எண்ணத்தை எண்ணிக்கொண்டே இருந்தால் கெட்ட எண்ணம் வராது. அதே மாதிரி செயல், என்னென்ன காரியத்தை நாம் செய்யறோம், அதை எவ்வாறு செய்யறோம். ஒருத்தவங்களை பத்தி பெண்மணிகள்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்களை பத்தி அவங்களுடைய மேன்மை சிறப்பு தெரிந்து கொள்ளணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நேர கிடுகிடுன்னு சபையில் கிட்டு போகணும்.
அது எவ்வளவு குப்பை கிடக்குது, எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது, எப்படி சாமான்லாம் அரேஞ்சடா இருக்குது. எனது துணைவியார் ராஜ்யம் பண்ணுவது நீங்க வந்து பார்க்கல. விருந்தாடி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15-20 பேரு. என்ன செய்வாங்க அந்த அம்மா? இந்த 2 டம்ளரு 3 கிண்ணம் 2 குண்டம் வச்சிருக்கிறாங்க, ஒரு பானை வச்சிருக்காங்க, நிறைய சாமான் வச்சிருக்கிறா. எது எது எங்கெங்க இருக்கும் அவ்வளவுதான் தெரியும். ஒரு கிண்ணம் கவுத்து இருக்கும். அதை விட சின்ன கிண்ணம் நமக்கு வேணும். சுத்தி சுத்தி தேடுவீங்க நீங்க. இந்த கிண்ணத்தை எடுத்தீங்கன்னா அதை விட சின்ன கிண்ணம் இருக்கும். அதுல அதை எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள அதை விட சின்ன கிண்ணம் இருக்கும். அது கவுத்துறது நமுத்து வச்சோன்னா அதை விட சின்ன கிண்ணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் சமையல் கிட்ட செயல். சிங்கு பக்கம் போனீங்கன்னா வாந்தி எடுத்துருவீங்க. அந்த காலத்துல கசாலம்பாங்க, சாமான் பாத்திரங்கள் துலக்கும் இடம். இப்போ அதை சிங்க்குங்கிறது. பாத்திரத்தை கழுவி எடுத்து வந்துடுவாங்க, சிங்கு கழுவ மாட்டாங்க. அடுப்பை போய் பார்த்தீங்கன்னா சோத்தாக்கி இறக்கிடுவாங்க, அந்த பொங்கி செறிஞ்சது திஞ்சி போய் காஞ்சி போயிருது, அதை சுத்தம் பண்ண மாட்டாங்க. இப்போ எத்தனை செயல் இந்த மாதிரி இருக்குது பாருங்க. திருத்தமாக அழகாக செய்ய வேண்டிய செயல்கள் எவ்வளவு இருக்குது. இப்பொழுதுதான் இந்த மனவளக்கலை மன்றத்துல நானோ மற்றவர்களோ ரொம்ப சிரமப்பட்டு வரிசையாக உட்கார வைத்திருக்கிறோம். அதுக்கு வந்து அவங்களும் சௌரியமான முறையில அக்கின மாதிரி உட்காருவாங்க, அப்புறம் ஜிக்ஜாகா உட்காருவாங்க, லோசஞ்சி மாதிரி உட்காருவாங்க, பல தினசா உட்காருவாங்க. செயலிலேயே திருத்தம் வர வேண்டும். எப்படி எழுந்திருக்கிறேன், சாப்பிட்டு எழுந்திருக்கிறோம் பாருங்க. சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்க எழுந்திருக்க பாபு. கையை உணி எழுந்திருக்கிறாரே, கையை உண்ணக்கூடாது. எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட செயல் இது. அப்புறம் ஒரு கையால சாப்பிடுறீங்க, சொல்றதெல்லாம் உங்களுக்கு வினோதமா இருக்கும். இன்னொரு கை என்ன பண்றது? அப்படி சாப்பிடுவோம். ஒரு கை நீட்டி வச்சு, அவ்வாறு நீட்டி இல்ல, கையை மடக்கி மடியில வச்சு. ஏன் என் கையை எங்க வேணாலும் வச்சுக்கிறேன். இப்படி நீட்டி இருந்தீங்கன்னா பரிமாற வரவும் தடிக்க வந்துடுவாங்க. செயல்ல திருத்தம், இலை போறதுல திருத்தம், அந்த இலையை மடக்குவதில் திருத்தம். அவ்வாறு நாம் செய்யக்கூடிய செயல் எல்லாம் ஒன்னும் உலகத்தாரில் பழக்க வழக்கத்துல இருக்கோ இல்லையோ, நாம் எப்படி செய்கிறோம். பேப்பர் பரட்டுவாங்க பாத்துறீங்களா? புத்தகத்திலேயோ நோட் புக்லயோ பேப்பர் பரட்டுவாங்க. நலுங்காம புரட்ட முடியுமா முடியாதா? அப்படியே கிள்ளி அது தூக்கி தண்டப்ப. எனக்கு என்னமோ சிறுவராயத்துல இருந்து காதை பிடிச்சு கொள்ற மாதிரி இருக்கும். கிள்ளி தூக்கி தண்டப்ப. அது 2 ஏடு பிரிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்றது? சமையல் கட்டுக்கு போய் அல்லது தண்ணி பாராட்ட போய் கொஞ்சம் தண்ணி தொட்டு அப்புறம் அதை பெரட்டலாம்ல. அது வரைக்கும் யாரு காத்திருக்கு? இருக்கவே இருக்கு வாயில தண்ணி. நண்பர்களே, நான் ஒரு இடத்துல டிக்கெட் வாங்கும்போது கொஞ்சம் 2 கை தானே இருக்குது. அது சில்லற காசு, மணி பர்ஸு, நோட் புக்கு, ரூபா நோட்டு, காயின்ஸு, இப்படி சங்கடமா இருந்து முத்தூர்னு நினைக்கிறேன். 11 ரூபாய் 10 ரூபா நோட்டு எடுத்துக்கிட்டு மணி பர்ஸ் மூடும் போது 1 ரூபாய் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டேன். வாயில் என்ன எப்படி? வாயுள்ள போட்டா பல்லால கடிச்சுக்கிட்டா அப்படி பண்ணிட்டு எச்சி படாம, நானும் கொஞ்சம் சுத்தக்காரன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுக்கிட்டேன். சிகரெட் படிக்கிறாங்க இல்லையா, எச்சா பட்டு போகுது. அந்த மாதிரி கண்டக்டர் வாங்க மாட்டேன்டா இருக்காது, வேற காசு கொடு. அவர் என்னோட சுத்துக்கார். அதுல இருந்து மற்றவங்க பார்க்க வாயில காசு வைக்கிறது, மற்றவங்க பார்க்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுங்க. அந்த மாதிரி நமது செயல் சுகாதார ரீதியானதா, ஒரு ஒழுங்குமுறையானதா, பிறருக்கு மனதை புண்படுத்தக்கூடியதா, பிறருக்கு ஏதாவது ஊறு செய்யக்கூடியதா என்று பார்த்து ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். என்னென்ன எண்ணம்? வரிசையா சொல்லுங்க. எண்ணம், சொல், செயல். அந்த சொல்ல விட்டுட்டு நான் சொல்றேன் இப்போ, பழைய காலத்து தற்சோதனை முறை.
அவ்வாறு சொல்லுவதும் செட்டாக, அதாவது தேவையான அளவுக்கு மேல பேசக்கூடாது. அதாவது ஒரு குறள் இருக்கிறது, பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடியனல் என்று ஒரு குறள் இருக்கு. பதறில பதறு கற்கா. பிரயோஜனமில்லாத வார்த்தைய சொல்றவனே மனுஷன்னு சொல்லாத, மனுஷன்லயே பதறுன்னு சொல்லு என்று ஒரு குறள் இருக்கு. என்ன உதாரணமா, நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க, வாங்க 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 வாங்க, இவ்வளவு தேவையா? வாங்கன்னா சரியா போச்சு. இல்ல மரியாதை வச்சு வாங்க வாங்கன்னா சரியா போச்சு. சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? கோகோல சாப்பிடுறீங்களா? ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா? சோடா கடை வேணுமா? இல்ல ஏச்சும் வீட்டே காஃபி போட சொல்லுவா? அதெல்லாம் நீங்க சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க. அதுக்கு இவ்வளவு தேவையா? அந்த உட்காந்தாங்க, நீங்க மட்டும் பேச்ச கொடுங்க. அவங்க சாப்பாடு கேட்டா சாப்பாடு போடுங்க, காஃபி கேட்டா காஃபி போடுங்க. அதாவது உபசாரம் என்பதே நம்ம நாட்டுல அபசாரமா போயிடும். ஒரு கல்யாணம்னு பத்திரிகை அடிச்சுட்டு கிளம்பிடுங்க. பத்திரிகை வாங்கிட்டு காஃபி குடிக்காம உங்களை விட மாட்டாங்க. அந்த காஃபி குடிங்கன்னு சொல்லி நீங்க வானான்னு சொல்லி, அவங்க குடிங்கன்னு சொல்லி நீங்க வானான்னு சொல்லி, நேரா வீட்டுக்கு போனோம்னா 9 மணிக்கு தான் போய் சேருவேன். எங்க இந்த பசங்க வச்சுட்டு டப்பு டுப்புன்னு சீரியல் மாத்திட்டே இருப்பாங்க. ஒண்ணு அண்ணாமலை, இன்னொன்னு சஹானா. ஆனா கொஞ்சம் ஆர்வமா பாக்குறது, ஒரு சின்ன விஷயத்தை எப்படி ரப்பர் மாதிரி இழுத்து பேசணும்னு தெரியும். அங்க இருந்து ஒருத்தர் வராருன்னு வச்சுங்க, வாடா என் கூட வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருன்னு வச்சுங்க. இதை இவர் 4 தடவை சொல்லுவாரு, அவர் 4 தடவை மாட்டான் பாரு. 5 தடவை சொல்லுவாரு, 5 தடவை மாட்டான் பாரு. அதுக்கப்புறம் சரி இன்னொரு புறப்பட்டு போவார். இவ்வளவுதான் விஷயம். சம்பவத்துல கதையில இவ்வளவுதான். கூப்பிட்டு போனான், கூப்பிட்டான் வரமாட்டேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டான், சரியா போச்சு. இதையே நம்ம வாழ்க்கையில நாம பின்பற்றுகிறோம். பயனில் சொல் பாராட்டுவானே, திட்டுறது பயனில்லாத சொல். ஏதோ இன்னைக்கு அரிசி சோறு வேகலை, மென்னு சாப்பிட்டு கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், திட்டுவாரோ? திட்டுவாருதான். திட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி அரிசியை வேகாம நீ பண்ணிட்ட, உனக்கு அறிவு இருக்குதா? சாப்பிட வேண்டியதானே? உனக்கு ஏது அறிவு? உங்க அப்பனுக்கு அறிவு இருந்தாலும் உனக்கு அறிவு இருக்கும். அன்னைக்கு என்னன்னா புடவை நெருப்பில் காட்டிட்ட, அதுக்கு முன்னாள் என்னன்னாக்கா கத்தியை போட்டு உடச்சிட்ட. இப்படியாக நீ செய்யறதெல்லாம் தப்பாவே செய்து கொண்டே இருக்கிறியே. என்னைக்குதான் இதுக்கு விமோசனமும் வருமோ தெரியாது. உனக்கு சொந்தமா மூளை கிடையாதா? இவ்வளவு தப்பா நான் எடுத்து காட்டுறேனே. தூங்க போற வரைக்கும் பேசுவார். கரெக்டா? திருப்பி 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 வார்த்தையை மாத்தி மாத்தி பேசுவாங்க. இதுதான் பயனில் சொல். அர்த்தமே இல்லாத தேவையே இல்லாத சொல்லும் பயனில் சொல் தான். ஹாய் என்ன சொல்லுகிறீங்க? ரோட்ல போறோம் பார்த்தா இவங்க ஹாய் ஹலோ இதெல்லாம் தேவையான சொல்ல. இது ஒருத்த பார்த்தா உணர்ச்சி கொஞ்சம் வெளிப்படுத்திக்க வேண்டித்தானே. இருக்குது, குட் மார்னிங் இருக்குது, வாழ்க வளமுடன் இருக்குது. இல்ல வேற ஏதாச்சும் அர்த்தத்து பேச இருந்ததுன்னா ஜெய்ஹிந்த் சொல்லுங்க, சாமியை சரணம்னு சொல்லுங்க, வணக்கம்னு சொல்லுங்க. வணக்கம் தலைவாம்பாங்க. தலைவா கூட பயனில்லாதுதான். இந்த மாதிரி நாம வாய் இருக்குது, காசு செலவில்லைங்கிறதுனால பேசக்கூடியத பயனில் சொல் என்று சொல்றார். பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதறியனல். நாம பேச பேச நம்முடைய மௌனம் கலைகிறது. என்ன நான் சொல்றதை நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? நாம் பேச பேச நம்முடைய மௌனம் கலைகிறது. மௌனம் என்பது தெய்வீகம். நாம் பேசாமல் இருந்தால் இறைவனாக இருக்கிறோம், பேசினால் மனிதனாக மாறிவிடுகிறோம். அதனால தான் எல்லா ஆன்மீக முறைகள்லையும் இறைவனை நெருங்கி இருப்பதற்காக மௌனம் என்பதை போட்டுக்கொள்கிறார்.
இப்போ சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்தல் என்பதை அட்வைஸா, ஆலோசனை, கமெண்ட் எல்லாம் இவன் செய்ய மாட்டான், மற்றவங்களும் சொல்ல மாட்டான் செய்வாங்கிறத எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேசிக்கொண்டே இருப்பது ரொம்ப சுலபம், மௌனமா இருக்கிறது மகா கஷ்டம். இந்த பஸ்ல போறோம்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டு உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயம் ஒன்று நரம்புக்கம் செஞ்சுட்டு வருவேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வருவேன். பக்கத்து பாசஞ்சர் 4 பேர் 3 பேர் கூட்டிகிட்டு என்னமா சல 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 சலன்னு பேசுவாங்க தெரியுமா. அதுவும் காட்டமாகவும் சவுண்டு சொல்றேன், இன்ஜின் சத்தத்துக்கு மேல கேட்கும், டேப் ரெக்கார்டர் சத்தத்துக்கு மேல கேட்கும். இது அவ்வளவு தேவையா? அதை நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பேசிய சமாச்சாரம் ஒண்ணுமே இருக்காது. இதுல வேற ஏங்க அப்படின்னு உங்களை வேற கூப்பிட்டுக்காங்க. நீங்க மௌனத்தை கலைச்சாகணும். இது பேசி பேசியே தமிழன் கெட்டாமாங்க. பேசி பேசியே மனிதன் கெட்டான். இறைவனை விட்டு விலகி செல்வதற்கு காரணம் பேச்சு. பேச்சு. அதை விடுத்து நாம் மௌனத்தை கொண்டாந்தோம்னா செயலிலே வீரியம் வரும். மௌனமாக இருக்கும் பொழுது நம்ம சக்தி சேமிக்கப்படுகிறது. பேசும் பொழுது ஏதோ குரல் வார்த்தை நினைச்சுக்காங்க, மனோசக்தி செலவாகிறது. பேசும் பொழுது மனோசக்தி செலவாகிறது. பேசவில்லை என்றால் மனோசக்தி சேமிக்கப்படுகிறது. சேமிக்கப்பட்ட மனோசக்தியை கொண்டு நீங்கள் செயல் செய்தீர்களானால் எப்படி இருக்கும்? நான் ஒரு உதாரணம் சொல்றேன், பெண்களுக்கு தான் அது பொருத்தமான. வீட்டுல யாரும் இல்லை, சமையல் செய்றீங்க, அவர் வந்து எல்லாரும் சாப்பிடுறாங்க. அந்த சமையல் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு கவனிங்க. வீட்டுக்கு கெஸ்ட் 2 பேர் வந்திருக்காங்க, 4 பொம்பளைங்க வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். வேற வழி இல்லாம எல்லாம் சமையல் கட்டிலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசிக்கிட்டே நீங்க சமையல் செய்யுங்க. அந்த சமையல் எவ்வாறு இருக்குன்னு கேட்டு பாருங்க. செயல்ல மனம் பொருந்தது. அது 4 கடு உப்பு கூட போட்டுருவீங்க, 2 கல் உப்பு கம்மியா போயிடும். கொஞ்சம் தீய விட்டுருவீங்க, அல்லது சூடு பத்தாது, வெந்திருக்காது. தெரியுதா? ஆகவே பேச்சு என்பது மனோசக்தியை குறைக்கிறது, மௌனம் என்பது மனோசக்தியை கூட்டுகிறது என்பதனால நாம் பேச்சை குறைத்து, அட்வைஸ் பண்றதை குறைத்து, நாம் செயல்படுத்துவதை மட்டும் வேணும்னா தேவைப்பட்டால் கேட்டால் சொல்ல வேண்டும். ஒரு பழமொழி ஒண்ணு இங்கிலீஷ்ல இருக்கு, நெவர் கிவ் அட்வைஸ் அன்டில் ஆஸ்க்டு. புரியுதா? யாருக்கும் எந்த புத்திமதியும் சொல்லாதீங்க, கேட்டால் ஒழிய. சில நேரத்தில் பழைய நான் கேட்டேனான்ட்டு வாங்க பட்டுன்னு. ஏது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கேட்டேனா. மூக்கு செடியை சேர்ந்துட்டு செவுத்துல தொடக்காதையா அப்படின்னு சொல்றீங்க ஒருத்தர், நான் உன்னை கேட்டேனா. என்ன அவருக்கு மூக்கு செடி விழுறது அவருதான் தெரியும். நெவர் கிவ் அட்வைஸ் அன்டில் ஆஸ்க்டு. அவ்வாறு நாம் பிறருக்கு புத்திமதி சொல்வதை குறைத்து விடுவோம். ஐயோ அவங்க சரியில்லாம நடக்கிறாங்க, சரியில்லாம பேசுறாங்களே நினைச்சுக்குங்க. இந்த மாதிரி மூக்கு செடியை சேர்ந்து சுவர்ல தடவக்கூடாது, கர்ச்சிப்புல தொடச்சிக்கணும், அப்புறம் அந்த கர்ச்சிப்பு கழுவணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்குங்க. நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டோன்னு உங்களுக்கு தெரியாது, அதான் வித்தியாசங்க. ஆனா செயல்படுத்துவாங்க. நீங்க வாயால சொன்னீங்கன்னா காதால கேட்டு இவரிடம் இந்த மாதிரி சொல்றாரு நமக்கு அப்படின்னு ஒரு எரிச்சல் வரும். நீங்க மனதால சொன்னீங்கன்னா மனதால கேட்டு அது அவர்கள் என்ன மாதிரி தோணும். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? யாரு சொன்னாலும் இவர் என்ன எனக்கு சொல்றதுன்னு நீங்க சொல்றதுதான், ஆனா மனதால அது அவருக்கு அவருடைய எண்ணமாக வரும். அதனாலதான் சொல்றதை விட்டுட்டு நாம நினைக்க ஆரம்பிக்கிறோம்னா அதுதான் வாழ்த்து. வாழ்க வளமுடன். எத்தனையோ தினசான குறைவுள்ளவங்க இருப்பாங்க, அந்தந்த குறைக்கும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு எரிச்சல் ஏறிட்டே இருக்கும். நீங்க வாழ்க வளமுடன் சொல்லுங்க, என்னென்ன குறைகள் இருக்குதோ அது அதுக்கு மட்டும் போய் கேட்டு அது அதுல ஒரு திருத்தம் வந்து அதுல ஒரு மேம்பாடு வரதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இந்த சொல்லுதல் என்பதை விட்டு விட்டு எண்ணுதல் என்று கொண்டு வந்தோம்னா அது எண்ணுதல். சொல்லுதல் யாருக்கும் எளிய, எண்ணுதல் அதை விட எளிய. சொன்னோம்னா குரல்ல இருந்து சத்தம் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஆனா எண்ணணும்னா வேவ்லெங்த் ரொம்ப கம்மியா போய் செலவே இல்லை. ஆனா அதனுடைய ஒர்க்கிங் கண்டிஷன், வேலை, அது ஆற்றக்கூடிய செயல்
மற்றவர்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், உயர்வு மிகவும் அதிகம் என்பதனால நாம் சொல்வதை நிறுத்தி விடுவோம், அட்வைஸ் சொல்வதை நிறுத்தி விடுவோம், பேசுவதையே கூட கூடுமான வரைக்கும் நிறுத்தி விடுவோம். அதன் பிறகு நமது கண் எவ்வளவு அழகா இருக்கிறது, முகம் எப்படி அழகா இருக்கிறது, வார்த்தை எப்படி எவ்வளவு தெளிவா இருக்கிறது, வார்த்தைக்கு மற்றவங்க எப்படி மதிப்பு கொடுக்கறாங்க, எப்படி நம்மள ஏதாவது கேட்கறாங்க என்பதை நீங்க அனுபவத்துல பார்க்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன்.